பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடன் லதா அவங்க இணைஞ்சு நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக தலைவருடன் நிறைய திரைப்படங்கள் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. அன்றைய காலகட்டம் என்பது ஒரு பொற்காலம் தான். அன்றைய காலகட்டத்தில் அதிக திரைப்படங்கள் நடித்தவங்கள இவங்களும் ஒருத்தர் தான். அந்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1973 வெளிவந்த திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன். இந்த திரைப்படத்தை எம்ஜிஆர் அவர்களை தயாரித்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். இந்த திரைப்படத்திற்கு மேசு விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் புரட்சித் தலைவர் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. லதா, மஞ்சுளா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் திரையரங்கில் 200 நாள் ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம். உலகம் சுற்றும் வாலிபன் என்கிற அளவுக்கு வசூல்லையும் பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இரட்டை வேடம் என்பது எல்லாருக்குமே வெற்றியாக அமையாது. புரட்சித் தலைவர் அவர்களுக்கு உலகம் சுற்றும் வாலிபன் மற்றும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வசூலும் சரி, திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு தாறுமாறான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது. மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட உலகம் சுற்று வாலிபன் மிகப்பெரிய ஒரு வெற்றி. அடுத்த திரைப்படமாக 1974 வெளிவந்த திரைப்படம் தான் நேற்று இன்று நாளை. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பி. நீலகண்டன். இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் மஞ்சுளா, லதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. நேற்று இன்று நாளை என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கு ரசிகர் மட்டிலும் மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்தது. திரையரங்கில் 100 நாள் ஓடி சக்கப்போடு போட்டது. வசூலையும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. நேற்று இன்று நாளை திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம். நேற்று இன்று நாளை ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக 1974 உரிமை குரல். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஸ்ரீதர். இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். புரட்சித் தலைவர் மற்றும் லதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. உரிமை குரலில் இருக்க பாடல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக அமைஞ்சது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் சக்கப்போடு போட்டு வசூல்லையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது. உரிமை குரல் இதில் இருக்க படத்தோட கதையும் ஒரு சுவாரஸ்யமான கதையாக அமைஞ்சிடும். இந்த திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி சக்கப்போடு போட்டு திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படம் உரிமை குரல் திரைப்படம் அமைந்தது. அடுத்த திரைப்படம் 1974 வெளிவந்த சிரித்து வாழ வேண்டும் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு SP பாலசுப்ரமணியம் அவர்கள் இயக்கியிருப்பார். இந்த திரைப்படத்தில் லதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. புரட்சித் தலைவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு போலீஸ் கதாபாத்திரம், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முஸ்லீம். இரு கதாபாத்திரமே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கதாபாத்திரமாக அமைந்த சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. சிரித்து வாழ வேண்டும். இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாடல் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி. திரைப்படமும் திரையரங்கில் 100 நாள் ஓடி சக்கப்போடு போட்டு வசூலில் திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது. வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது. தலைவரோட காம்போ பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு படைப்புகளாக படைக்கப்பட்ட சிரித்து வாழ வேண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. 1975 வெளிவந்த திரைப்படம் தான் நினைத்ததை முடிப்பவன். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பி. நீலகண்டன். இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். மஞ்சுளா, லதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா எதிரும் புதிருமாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் அந்த பூமகள் ஊர்வலம் பாடல் சூப்பரான ஒரு வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான திரைப்படமாக நினைத்ததை முடிப்பவன் திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. வசூல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரமாதமான சக்கப்போடு போட்டு வசூல்லையும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகமாக கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம். நினைத்ததை முடிப்பவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக நாளை நமதை 1975 KS சேதுமாதவன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் மற்றும் லதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. நாளை நமது ஒரு மக்களின் எடுத்துக்காட்டாக ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்தது. திரையரங்கு 100 நாள் ஓடி சக்கப்போடு போட்டு வசூல்லையும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகமாக கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது. நாளை நமது மக்கள் மத்தியிலும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக அமைந்தது. நாளை நமது ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக தலைவர் அவர்களுக்கு அமைந்த திரைப்படம் நாளை நமது. அடுத்த திரைப்படமாக பல்லாண்டு வாழ்க. இந்த திரைப்படம் 1975 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் K. சங்கர். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மற்றும் KS மகாதேவன். இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் மற்றும் லதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. பல்லாண்டு வாழ்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கு ரசிகர் மற்றும்
எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படம். திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் வசூலையும் பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இருந்தது. பொதுவாக இந்த திரைப்படம் பொறுத்தவரை 75 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வசூலை பெற்ற ஒரு சிறந்த படைப்புகளாக தான் அமைந்தது. பல்லாண்டு வாழ்க படத்தோட பாடல்களும் ஒரு ஹிட், படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. பல்லாண்டு வாழ்க ஒரு வெற்றி திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமாக நீதிக்கு தலைவணங்கி. இந்த திரைப்படம் 1976 பி நீலகண்டம் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். புரட்சி தலைவர் மற்றும் லதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு ஃபைட்டு எல்லாமே ஒரு சூப்பராக இருக்கும். திரைப்படம் பொறுத்த வரைக்கும் 94 திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு படைப்புகள் தான். இந்த திரைப்படத்தில் தலைவரோட ஒரு கெட்டப்பு இருக்கட்டும், மற்றபடி ஒரு ஸ்டைலும் மிக அருமையாக நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அந்த பைக்கில் வர சீனாக இருக்கட்டும், மெகா ரேஸில் ஒரு சூப்பர் திரைப்படமாக இந்த திரைப்படமும் வந்தது. நீதிக்கு தலைவணங்கு பாக்ஸ் ஆஃபீஸும் சரி வசூலையும் ஒரு சக்கப்போடு போட்டு ஒரு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது நீதிக்கு தலைவணங்கி. அடுத்த திரைப்படமாக உழைக்கும் கரங்கள். இந்த திரைப்படம் 1976 கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது. MS விஸ்வநாதன் இசையில் புரட்சி தலைவர் மற்றும் லதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. உழைக்கும் கரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திரையரங்கு 96 நாள் ஓடிடுச்சு. ஒரு 4 நாள் எட்டியிருந்தால் அந்த திரைப்படம் 100 நாள் தான் என்று ஒரு வசூலின் சக்கரவர்த்தியாக இந்த திரைப்படம் இருந்தது. இந்த திரைப்படத்தில் மான்கொம்பு ஃபைட்டு தான் பிரமாதமாக பேசப்படும். அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு படைப்புகள். கிட்டத்தட்ட 85-96 நாள் திரையரங்கில் இந்த திரைப்படம் ஓடி வசூலையும் சரி நல்ல ஒரு வசூலை கொடுத்த உழைக்கும் கரங்களில் ஒரு திரைப்படம். ஒரு 4 நாள் ஓடி இருந்தால் திரையரங்கில் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. பொதுவாக இவருக்கு தேட்டர் இது கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் ரசிகர் அளவுக்கு ஒரு பிரமாதமாக எடுக்கக்கூடிய உழைக்கும் கரங்கள் ஓரளவு வெற்றி திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமாக நவரத்தினம். இந்த திரைப்படம் 1977 வெளிவந்தது. MA நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் MGR மற்றும் லதா போன்ற பலர் இணைந்து நடித்திருப்பாங்க. நவரத்தினம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை. இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு ஃபைட் எல்லாமே நல்லா இருக்கும். நவரத்தினம் என்கிற அளவுக்கு புரட்சி தலைவரோட கெட்டப்பாக இருக்கட்டும், இந்த திரைப்படத்தில் பல விதமாக இருப்பார். ஆனால் அந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் பாடலும் அருமையாக அமைஞ்சிருக்கும். திரைப்படங்கள் ஓரளவு ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. பாக்ஸ் ஆஃப் வசூலை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு ஈடான இணையாக கொடுக்கக்கூடிய தலைவர் தான் புரட்சி தலைவர் அவரோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும். வசூலில் முன்னுக்கு வந்துருச்சு. ஆனால் திரைப்படம் 100 நாள் கரெக்டாக அந்த அளவுக்கு ஓடலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 75 நாள் தான் திரையரங்கில் ஓடி ஒரு 4 மணி நேரம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனுக்கு கொடுத்த ஒரு சிறந்த ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சது. ஒரு ஆவரேஜான திரைப்படம் நவரத்னம். அடுத்த திரைப்படமாக மீனவன் நண்பன் 1977 சிறிதர் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் லதா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. மீனவன் நண்பன் கிட்டத்தட்ட திரையரங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது. அந்த மீனவர்களுக்கு எடுத்துக்காட்டாக எடுக்கப்படும் ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 78 நாள் ஒரு திரையரங்கில் 100 நாள் ஓடி இந்த திரைப்படம் திரையரங்கு வசூல்லையும் சரி சக்கப்போடு போட்ட ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இருந்தது. புரட்சி தலைவரோட கெட்டப்பை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். இருந்தாலும் ஏழைகளுக்கு உருவக்கூடிய ஒரு கர்ணனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு. மீனவன் நண்பர் ஒரு வெற்றி திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமாக மதுரை மீட்டெடுத்த சுந்தர பாண்டியன் என்ற திரைப்படம் 1978 வெளிவந்தது. புரட்சி தலைவர் MGR அவர்கள் நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் தயாரிச்சிருப்பாரு, அவர் தான் இயக்கியிருப்பாரு. லதா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மதுரை மீட்டெடுத்த சுந்தர பாண்டியன் என்ற திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு அந்த கல்ச்சர் திரைப்படமாக எடுத்திருப்பாரு. ஆனால் அந்த திரைப்படத்தை பொறுத்த ரசிகர்களுக்கு பிடிக்கும், மற்ற யாருக்கும் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் சராசரியாக போல ஒரு பிலோ ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. மதுரை மீட்டெடுத்த சுந்தரபாண்டிய திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான். வசூலை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல வசூலை தான் இந்த திரைப்படம் கொடுத்திருக்கு. பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்லையும் ஒரு சூப்பரான வசூல் கொடுத்த திரைப்படம் ரகசிய போலீஸ் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே 1968 வெளிவந்த திரைப்படம். PR பந்துலு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் மற்றும் லதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம். திரையரங்கில் 100 நாள் ஓடி சக்கப்போடு போட்டு வசூலையும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்ல ஒரு வசூல் கொடுத்த மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது. தலைவர் அவர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி படம். 100 நாள் திரையரங்களோடு ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரட்சி தலைவர் அவர்களுடன் லதா அவங்க இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியாதா என்று பார்த்தோம். குறிப்பாக ஒரு 13 திரைப்படத்துக்கிட்ட இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. அந்த திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா எல்லா திரைப்படமே நல்ல ஒரு திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு. எல்லா திரைப்படமே வெற்றி திரைப்படம் தான். எந்த திரைப்படமும் தோல்வி கிடையாது. அந்த அளவுக்கு தலைவரோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகமாக கொடுத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.